டே தம்பி, செத்தடா மவனே. யாருப்பா நீ? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன மேடம் சொல்றீங்க? இல்ல, யாரோ வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். யார மேடம் சொல்றீங்க? நம்ம டிரைவர் பெருமாள் அண்ணனையா? இல்லையே, இப்ப கூட அவரை பார்த்துட்டு வந்தேனே. ஓ, நம்ம தாமரை சொல்றீங்களா? மேடம் அவங்க இங்க தானே இருக்காங்க. அப்புறம் யார் மேடம் ரிசைன் பண்ணது? நானே. மூஞ்சில அசடு வழியுது, முதல்ல தொடச்சுக்கோ. ஒன்னதான் சொன்ன, நீ ரிசைன் பண்ணதானே இப்ப அரசியல் உலகத்திலே பரபரப்பான ஹாட் நியூஸ். கல்வி அமைச்சரின் PA ராஜினாமான்னு பேப்பர்ல பக்கத்துல போட்டோவோட பெரிய நியூஸ் வந்துச்சே, நீ பாக்கலையா? அப்பாடா, தொல்லை விட்டுச்சு, நானும் நிம்மதியா இருந்தேன். இனிமேலாவது எங்க அப்பாவுக்கு ஒரு புத்திசாலியான PA கிடைப்பார்னு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? பாவம் அவரு கடைசி வரைக்கும் உன் கூட தான் குப்பை கொட்டணும்னு தலையெழுத்து போல. மேடம் மேடம் மேடம், ஓவரா பேசிட்டே போகாதீங்க. PAனா வெறும் ஃபைல மட்டும் தான் மேடம் பாப்பாங்க. என்ன மாதிரி அதிரடி ஆக்ஷன்லாம் செய்ய மாட்டாங்க. ரொம்பதான் போதும்னா உன் பெருமை எல்லாம். இனிமேலாவது நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன், நடக்காது போலயே. என்ன மேடம் பண்றது? இன்னாருக்கு இன்னாருன்னு அப்பவே எழுதி வச்சிருக்கு. அதெல்லாம் மாத்தவே முடியாது. ஐயாவுக்கு கடைசி வர நான் தான் PA. பாவம், எங்க அப்பா நினைச்சா கவலையா இருக்கு. என்ன என்ன வலிக்குதா? நீ கோச்சிக்கிட்டு வராம போயிடுவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன் பயப்படணும்? நீயும் இல்லைன்னா வலிக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? வேலு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அத்தை உனக்கு பதிலா அந்த ரஞ்சித்தை கூடவே வச்சுக்க சொன்னாங்க. ஓஹோ, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி, பாய். பாய். பா, என்ன நீங்க பேசுறீங்க? யார் உங்களை என்ன சொன்னாங்க இப்போ? வாயா, ஊர்ல இல்லாத ஒரு மகனை பெத்து வச்சிருக்க, சோத்துக்கே வழி இல்ல, இதுல குடுக்கிற கைய தட்டி விட்டு அவமானப்படுத்துற. மாமா, என்ன பேசுறீங்க? என் தம்பி உங்களை என்ன பண்ணா? அந்த மினிஸ்டர் வீட்டுல திருட்டு பட்டம் கட்டி உங்களை அடிச்சு அவமானப்படுத்தி துரத்தி விட்டாங்கல்ல. சோத்துல உப்பு போட்டு தின்றவங்களா இருந்தா அந்த வீட்டு படியை மிதிக்கலாமா? அதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு இல்ல போல இருக்க. ஐயா, நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு நல்லாவே தெரியுது எனக்கு. வேலு ஒரு முடிவு எடுத்தா அது சரியாதாங்க இருக்கும். ஐயா கூட தான் போகணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கு நாங்க எல்லாரும் உடன்படுறோம். கேட்டியா? காலையில இருந்து கண்ணை கசக்கிட்டு வேலுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டல, நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இவங்க என்னடானா, உன்னையும் மதிக்கல, இப்ப என்னையும் மதிக்கல. அவங்களுக்கு மினிஸ்டர் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஐயா, ஐயாவுக்கு வேலுக்குள்ள உறவை வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவனை பெத்தது மட்டும்தான் நாங்க, வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே ஐயா தான். அவருக்கு அவன் மேல இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? போதும் அவங்க ஐயா புராணம். அதான் பார்த்தமே, அவர் கூப்பிட்டாராம், இவர் போனாராம். என்ன சம்பளம் எதுவும் கூட தரேன்னு சொன்னாரா? போதும், நிறுத்துங்க ஐயா. ஏதோ நீங்க எங்களுக்கு உபகாரம் செய்ய வந்தவங்களாச்சேன்னு இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு வாட்டி என் பையனை பத்தி தப்பா பேசுனீங்க, நல்லா இருக்காது, பாத்துக்கங்க. பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன், நீ அவனை முதலாளி ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. ஆனா அவன் காலம் முழுக்க வேலைக்காரனாவே இருக்கணும்னு ஆசைப்படுறான். அது சரி, குருட்டு கோழி பிடிக்கிறவனுக்கு கோபுரத்தை பத்தி என்ன அருமை தெரிய போகுது? அப்பா, வார்த்தைக்கு வார்த்தை பேசினா தடிச்சுதான்ப்பா போவோம். பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க ஃபர்ஸ்ட். அக்கா வாக்கா. வேலு, அது என்ன காய்கறி கடையில 30 ரூபாய் காய்கறிய 15 ரூபாய்க்கு வாங்குற, அப்புறம் 50 ரூபாய் பொருளை 30 ரூபாய்க்கு வாங்குற? மேடம், நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் மேடம். எங்க எக்கானமி ஓடுறதெல்லாம் பேரம் பேசுறதுல தான் இருக்கு மேடம்.
சும்மா எதையாவது சொல்லாத. அவங்களே 5-10 ரூபா லாபத்துக்கு தான் விக்கிறாங்க. நீ என்னடானா அதுலயே கை வைக்கிற? மேடம், நாங்க வாங்க வேண்டிய பொருள் 1000 ரூபாய்க்கு இருக்கும். ஆனா எங்க கையில 500 ரூபா தான் இருக்கும். நீங்க சொன்ன அந்த 5-10 எல்லாம் இப்படி பேசி பேசி குறைச்சுதான் குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கு. கடன் வாங்காம வாழணும்னா இப்படிலாம் பேரம் பேச வேண்டியிருக்கு மேடம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது மேடம். ஏன் முடியாது? நானும் தான் பேரம் பேசினேன். இதுதோ பெரிய ஆர்ட் மாதிரி பேசிட்டு இருக்க. அதான் பார்த்தேனே மேடம், கிலோ 45 ரூபான்னு சொன்ன உருளைக்கிழங்குக்கு புடிவாதமா பேரம் பேசி 55 ரூபா கொடுத்துட்டு வந்தீங்களே. ஐயோ மேடம், ஏய், பார்த்து ஓட்டு. நீங்க முதல்ல ஒழுங்கா உட்காருங்க மேடம். வணக்கண்ணே. மச்சான் பேசிட்டு டேய் வேலு, அங்க ஒருத்தர் எனக்கு சல்யூட் அடிச்சாரு தெரியுமா? அப்படியா மேடம்? வணக்கண்ணே. வணக்கண்ணே. வணக்க வச்ச நீங்க கவனிக்கல. அப்படியா? நான் அவசரமா ஒரு வேலையா போறேன். சரிங்க. சாயங்காலம் டீ கடையில மீட் போயிட்டு வாங்க. வாங்க. பேசிக்கலாம். வாங்க. வரண்ணே. சரி.